ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எபேசியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறார் என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, வேதத்திலே ஒரு சம்பவத்தை வாசித்து நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று அது சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து இஸ்ரவேலருடைய பாளையத்திலே போட்டது. இஸ்ரவேலர் தங்கி இருந்தது என்னவோ 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள். 25 சதுர மைல் அளவிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு இஸ்ரவேலன் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் கர்த்தர் காடைகளை கொண்டு வந்து போட்டார். ஒரு இஸ்ரவேலனுடைய பிரயாணம் சராசரியாக 20 மைல். பிரியமானவர்களே, அப்படி என்றால் 1256 சதுர மைல் கர்த்தர் காடைகளை கொண்டு வந்து போட்டார். அவர்கள் தங்கி இருந்தது என்னமோ வெறும் 25 சதுர மைல் தான். ஆனால் கர்த்தர் காடைகளை கொண்டு வந்து போட்டது 1256 சதுர மைல் காடைகளை கொண்டு வந்து போட்டார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட உங்களுடைய குறைவுகளை கர்த்தரால நிறைவாக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, ஒவ்வொருவரும் 10 ஓமர் அளவு எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். 10 ஓமர் என்றால் அவர்கள் எடுத்த மன்னாவுடைய அளவு 2.2 லிட்டர்ஸ். அவர்கள் எடுத்த காடையினுடைய அளவு 2200 லிட்டர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைப்பதை காட்டிலும் கர்த்தர் செய்ய முடியும்னா, அதை காட்டிலும் அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட அவருடைய வித்தாய் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளையாய் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகமாய் செய்கிறது நிச்சயமா இருக்கிறது. உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. பிரியமானவர்களே, உங்களுடைய ப்ராஜெக்டை குறித்து அநேக கவலையோடு இருக்கிறீங்களா? நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் கர்த்தர் இந்த மாதம் கிரியை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கடன் மத்தியில போய் கொண்டிருக்கலாம், ஒருவேளை வேலை இல்லாம இருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில போய் கொண்டிருக்கலாம், ஊழியத்தை குறித்து குடும்பத்தை குறித்து கவலைகள் மத்தியில போய் கொண்டிருக்கலாம், வியாதியின் மத்தியில இருக்கலாம். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் உங்கள் மத்தியில இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து உங்களுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். நீங்க நினைப்பதை காட்டிலும் கர்த்தர் 10 மடங்கு அல்ல 100 மடங்கு அதிகமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சரீரே.